கடவுளோர் டிவி நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வரப்போகும் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி, அதாவது வாக்கிய சனிப்பெயர்ச்சியை மார்ச் மாதம் வர இருக்கிறது. அந்த சனிப்பெயர்ச்சியை பற்றி நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். அதாவது 6/3/2026 பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்றைய தினம் வாக்கியப்படி சனிப்பெயர்ச்சி வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி, காலை 7:56 7:56 AM. அதாவது 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 7:56 கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் வாக்கியப்படி பயிற்சி ஆகின்றார். திருக்கணிதப்படி ஏற்கனவே மீனத்திற்கதை நம்ம விட்டுருவோம். அது திருக்கணிதப்படி ஏற்கனவே பயிற்சியானது. இப்போ வாக்கிய கணிதம் நம் தமிழகத்தில் அதிகமாக அந்த காலத்திலிருந்தே பார்க்கப்பட்டு வருகின்றன, வாக்கிய பஞ்சாங்கப்படி. அதனால் அரசர்கள் காலத்திலிருந்தே கோவில்களுடைய ஆலயங்களில், ஆகமங்களில் இந்த வாக்கியப்படி கிரகங்கள் பயிற்சியாவதைத்தான் ஒரு பயிற்சியாக வைத்திருக்கிறார்கள். அதனால் திருக்கணித வாக்கியத்திற்கு முன்ன பின்ன இருக்கும். அதனால் இப்போ மீனத்துக்கு போகக்கூடிய சனிப்பெயர்ச்சி மார்ச் 6ஆம் தேதி 12 ராசிக்கும் என்னவா இருக்கும் என்பதை பார்க்க போகிறோம். இப்போ இந்த 6/3/2026 பயணம் செய்பவர் 24/4/2028 வரை 2.25 ஆண்டு அந்த மீனராசியில் இருக்கிறார். அந்த மீனராசி இருக்கிற போது 2 முறை அவர் வக்ரத்தன்மையை பெறுகிறார். ஒரு முறை 15/7/2026 முதல் 30/11/2026 வரை இந்த 26ஆவது ஆண்டில். அதாவது அவருடைய வக்ரம் எப்போதுமே 150 நாட்களுக்குள் இருக்கும். அதனால் 15/7/2026 முதல் 30/11/2026 வரை முதல் வக்ர நிலையை கார்த்திகை மாதம் பெறுகிறார். அதற்கு அடுத்து 2027 பார்த்தீங்கன்னா ஜூலை 28ஆம் தேதி 28/7/2027 முதல் 13/12/2027 வரை, அதாவது 13 டிசம்பர் வரையில் 2ஆவதாக அந்த வக்ர நிலையை அவர் அடைகின்றார். இப்பொழுது அவருடைய நேரடி சஞ்சாரங்கள், ராசியை பார்க்கக்கூடிய விதங்கள், இந்த வக்கர சஞ்சாரம் இதையெல்லாம் கணக்கில் கொண்டு 12 ராசிக்கும் அவர் தரக்கூடிய பலன்களை ஜோதிட ரீதியிலும் மற்றும் எண்ணியல் ரீதியிலும் வாஸ்து ரீதியிலும் அதை ஒன்று திரட்டி உங்களுக்கு மிகவும் எளிமைப்படுத்தி என்ன மாதிரி பலன்களை தருவார் என்பதையும் அறிந்து நமக்கு சாதகமான பலனா பாதகமான பலனா, அப்படி பாதகமான பலன் தான் அதுக்கு என்ன தக்க பரிகாரங்கள், இதோட இறையர்களோடு இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை இப்போது நாம் தொடருவோம். ஈஸ்வரனுடைய தன்மை பெற்றவர்கள் மொத்தம் நமக்கு அந்த காலத்திலிருந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரரே ஈஸ்வரன் பெயர் பெற்றவர் தான். அதற்கடுத்து ராவணேஸ்வரன் பல வரங்களை பெற்று ஈஸ்வரன் பலனை பெற்றவர். அதற்கப்புறம் நம்மளுடைய மானிட உலகில் மனிதர்களாக இருக்கக்கூடிய கோடீஸ்வரன் என்று அழைக்கின்றோம். அப்படி ஈஸ்வரன் பட்டம் பெற்று காசியில் பல ஆண்டுகள் தவம் செறிந்து காலபைரவருடைய அருளால் அந்த சனீஸ்வர பகவான் ஈஸ்வரனுடைய பட்டத்தை சிவபெருமானத்தை பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட சனீஸ்வரர் நம் ஜாதகத்தில் மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட சனிப்பெயர்ச்சி வருகின்ற பொழுது யாராக இருந்தாலும் இந்த சனிப்பெயர்ச்சி நமக்கு என்னவாக இருக்கும், எப்படி இருக்கும் என்று எல்லோருமே ஆண் பெண் இருபாலருமே நமக்கு வரக்கூடிய பலன்கள் என்னவாக இருக்கும், எந்த வகையில் கவனமாக இருக்கணும், எந்த வகையில் நன்மைகள் பண்ணுவார், என்ன ஏது அப்படி ஆலய வழி இதில் நீங்கள் நம்ம சிறப்பு பெறுவது எல்லோரும் தெரிந்த விஷயமே. இப்படிப்பட்ட சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மீன ராசிக்கு போகின்றார். இப்போ குருவுடைய வீட்டுக்கு ஒரு பயிற்சி ஆவதால் இது நம்ம ஒரு பொதுவாக ஒரு சுபகிரகத்தினுடைய ராசிக்கு அவர் போகிறார். இது எப்படின்னா ஒரு சுபகிரகத்தினுடைய ராசியில் சனி டிரான்சிட் ஆவதால், பயிற்சி ஆவதால் பெரும்பாலும் தன்னுடைய கெடுபலன்களை தர வருகின்ற போது கூட குருவுடைய வீடாக இருப்பதால் நற்பலனோ தீய பலனோ, நற்பலன்களை சற்று தாமதமாகவும் மெதுவாகவும் அமைய வைப்பார். தீய பலன்களை மிக விரைவாக உங்களை தாக்குதல் தராமல் அதற்கு உரிய சில வழிமுறைகள், சின்ன சின்ன சிரமங்கள், மாற்றங்கள், உரிய உபாயங்களை நீங்கள் கையாண்டால் அதிலிருந்து கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற முடியும். அந்த வகையில் சிவனின் பொதுவாக சனீஸ்வரருக்கு சிவனின் தாசன், சிவபெருமானை மெயினாக வணங்குவது, மகா கணபதியை பூஜிப்பது, உங்கள் குலதெய்வங்களை வணங்குவது, மகாவிஷ்ணுவை வணங்குவது, அம்பிகையை வணங்குவது, முருகப்பெருமானை வணங்குவது, இன்னும் சொல்லப்போனால் சிவனுடைய அம்சத்திலேயே சொர்ண ஆகசர பைரவர், கால பைரவர், அவர் தான் அவருக்கு பிரதான தேவதை. அப்படிப்பட்ட பைரவரையும் பைரவியும், பைரவி என்பது இந்த இடத்துல துர்க்கை, காளி, இவர்களையெல்லாம் வணங்கினால் கண்டிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சி வரக்கூடிய எந்த இடர்பாடுகளும் நீங்கி நீங்கள் சுபிட்சங்களை பெற முடியும். இப்போது 12 ராசிக்கு அவருக்குரிய பலன்களை நாம் முதலில் பார்ப்போம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு 10ல் சனீஸ்வரர், இது ஒரு பொங்கு சனி யோகம்தான். சில பேர் இந்த 10ஆம் இடத்தை சனிப்பெயர்ச்சியை நன்மையாக எடுப்பதில்லை. உபஜய வீடுகளில் பாபகிரகமாகிய சனீஸ்வரர் இருந்தால் நன்மையே. அந்த உபஜய வீடுகள் என்பது 3, 6, 10, 11. அந்த 10 விட்டுட்டு 3, 6, 11 மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் எப்பொழுதுமே பயிற்சி பலன்கள் பேசினாலும், புத்தகங்களில் எழுதினாலும், பிறருக்கு சொன்னாலும் 10ஆம் இடத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். 10ஆம் இடத்தில் ஒரு பாபரியனும் இருக்க வேண்டும் என்பது ஜோதிட நூல்களுடைய கருத்து. அதில் 10ல் போகக்கூடிய இந்த சனீஸ்வரர் உங்களுக்கு பொங்கு சனி யோகமாக மாறி நன்மைகளை உங்களுக்கு செய்ய போகிறார்.
ஏற்கனவே மிதுன லக்கணத்துக்கு சனீஸ்வரர் பாக்கியாதிபதி என்ற அம்சத்தை கையில் வைத்திருப்பவர், ஒரு யோகாதிபதி. அட்டமாதிபதியாகவும் வருவார், பாக்கியாதிபதியாகவும் வருவார். அந்த பாக்கியம் என்ற திரிகோணம் அவர் கையில் இருக்குது. இப்போ 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுபஸ்தானத்துக்கு அதிபதியாகிய அந்த சனீஸ்வரர் இவர் 10ல் இருப்பது தர்மகர்மாதிபதி யோகத்தோடு உங்களுக்கு நன்மையான பலன்களை உங்களுக்கு நல்கப் போகிறார். அது மட்டும் இல்லை, 4 பேருடைய தொடர்பு, நல்ல அம்சங்கள், எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுடைய ஒரு பந்தா, அந்த சிறப்பு, முகஸ்துதி, அந்த செயல்கள் எல்லாருமே பிறரை பிரமிக்க வைக்கும். அந்த அளவில் உங்களுக்கு இருப்பீங்க. ஏற்கனவே மிதுனம் புதனுடைய ராசி. அப்படிங்கும்போது அவங்களோட சமயோஜிதம், அந்த கெட்டிக்காரத்தனம், பிறரை அறிந்து எதையும் செய்யக்கூடிய ஒரு மனோபக்குவம் அவர்களிடத்தில் அதிகம் உண்டு. அதை இப்போது பூஸ்ட் பண்ணக்கூடிய அளவில் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்த போகிறார். ஆக இந்த பொங்கு சனியால் நீங்கள் விரும்பிய சில காரியங்களை எல்லாம் எந்த வகையிலும் அதை கையாண்டு தனக்கும் தன்னை சேர்ந்தவர்களுக்கும் தன் குடும்பத்திற்கும் மற்றவர்களுக்கும் பயனுடையவர்களாக, பரிசு பாராட்டு பெறக்கூடியவர்களாக, இந்த பாரிலே நீங்கள் புகழ்பெற்று திகழக்கூடியவர்களாக ஒரு முத்திரையை நீங்கள் பதிக்கப் போகிறீர்கள். இப்போது அவர் 4ஆம் இடத்தை பார்க்கின்றார். இந்த 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம். மற்றொரு தாயாருக்கு ஏதாவது முன்னாடி பிரச்சனைகள் இருந்தால் அவை சீராகும். சொத்து கித்துகள் ஏதாவது உங்களுக்கு வில்லங்கம் இருந்தால் அந்த வில்லங்கை இப்போது அது சரியாகி சீராகி உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் சொந்தமாக வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா, அல்லது சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, ஸ்திர சொத்தில் முதலீடு செய்யணும்னு நினைக்கிறீங்களா, இதெல்லாம் நிறைவேறும். அதுபோக வண்டி வாகனங்கள், பழைய வாகனங்களை கூட புதிதாக மெருகேற்றி புதிய வாகனங்களாக மாற்றிக்கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, உயர் படிப்புகள் எந்த வகையில் உங்களுக்கு தடைகளை தராமல் அதில் சரியான படிப்பை நீங்கள் மேற்கொண்டு தக்க பரிசு பாராட்டு தகுதிகளோடு நீங்கள் வெளியே வருவீங்க. 7ஆம் இடத்துக்கு இவருடைய பார்வை இருக்குது. இந்த 7ஆம் இடம் என்பது எப்படின்னா, உங்களுக்கு திருமணம் நடக்கலை, திருமணத்தால் பிரச்சனை இருக்குது, தம்பதியர்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்குது, இதையெல்லாம் நீங்கி இவர்கள் ஒன்று சேர்வார்கள். தம்பதியருடைய தாம்பத்தியம் நன்றாகவே இருக்கும். அது மட்டுமல்ல, மற்றும் நீங்கள் விரும்பிய திருமணங்கள் எந்த வகையில் உங்கள் திருமண முயற்சிகள் தடைகள் படாமல் உரிய உபாயங்கள் பரிகாரங்கள் மூலமாக உங்கள் விருப்பமான வாழ்க்கையை ஆண் பெண் இருவரும் அடையப் போகிறீர்கள். அது மட்டுமல்ல, லைஃப் பார்ட்னரோடு மட்டுமல்லாமல் தொழிலிலும் உங்களுக்கு யாராவது பங்குதாரராக வந்து உங்கள் வியாபாரத்திலேயோ உங்களோடு பங்கு கொண்டு பணம் முதலீடு செய்தோ அவங்களும் ஆதாயம் பெறுவதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் உள்ளன. 12ஆம் இடத்துக்கு இவருடைய பார்வை இருக்குது. உங்களுடைய விரயங்கள் அனைத்துமே நல்ல விரயங்களாக இருக்கும். அதான் நீங்கள் ஒரு பணத்தை எடுத்து செலவழிக்கிறீங்க, ஒரு முதலீடு பண்ணுறீங்க, ஒரு டெபாசிட் பண்ணுறீங்க, இவை அனைத்துமே ஒன்றை இலக்காக கொண்டு பின்னாடி பயன்படக்கூடிய வகையில் நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. வெளிநாடு சிலர் வேலைக்கு செல்லுங்கிற ஒரு முயற்சி இருக்கல்லவா, அது கண்டிப்பாக நிறைவேறும். உங்களுடைய அந்த போக போக்கியங்கள், சௌரியங்கள், அயனசயன போக்கியங்கள், நல்லதொரு செலவுகள், இதெல்லாம் நல்லாயிருக்க. பணத்தை ரகசியமாக வச்சுருப்பீங்க, அதில் எந்த மாற்றம் இல்லை. எந்த தக்க நேரத்தில் ஒருத்தருக்கு என்ன தேவையோ உங்கள் குடும்பத்தில் அதை சரியானபடி நீங்கள் செஞ்சுருவீங்க, அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆக மனமுகந்து தானும் தன் குடும்பத்தினரும் தன்னை சேர்ந்தவர்களும் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிறுவனங்களை கூட நீங்கள் ஏதாவது முதலீடுகளுக்கு பணம் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த கடன்கள் ஈஸியாக கிடைக்கும். அதிகாரிகளும் மற்றும் அரசியல்வாதிகளும் உங்களுக்கு தொடர்புடையவர்களாக நன்மையாக இருப்பார்கள் என்பதை கூறிக்கொள்ளலாம். எந்த வகையிலேனும் வேலையிலும் உங்களுக்கு சிறப்புகள் ஏற்படும், இடமாற்றம் கூட நன்மையே. சொந்தமாக தொழில் செய்ய விரும்புபவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த சனிப்பெயர்ச்சியில் கிடைக்கும். அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி சாதகம் என்றாலும் கூட அவருடைய அந்த வக்கர காலத்தில் மட்டும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அவருடைய வக்கர காலம் என்பது பார்த்திங்கன்னா ஜூலை 2026 முதல் நவம்பர் 2026 வரை, ஜூலை 2026 முதல் நவம்பர் 2026 வரையும், 2027 ஆகஸ்ட் 2027 முதல் டிசம்பர் 2027 வரையும், ஆகஸ்ட் 2027 முதல் டிசம்பர் 2027 இந்த காலங்களில் மட்டும் இந்த 10 கூடிய சனிப்பெயர்ச்சியுடைய பலன்கள் சரியாக உங்களுக்கு அமையாது. சற்று இடையூறுகள், பாதிப்புகள், பண விரயங்கள், சரீரத்தில் பாதிப்புகள், மருத்துவ செலவுகள், இது மாதிரி சில பணப்பொறுப்புகளால் சிரமங்கள் உண்டாகும். இந்த காலங்களில் நீங்கள் புதிய முயற்சிகளோ முதலீடுகளோ எதிர்பார்ப்புகளோ யாவும் சற்று தள்ளி போட்டு செய்வது நன்மையே. இறையருளையும் பரிகாரங்களையும் சரியாக கடைபிடித்துக்க வேண்டும். இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுதுறையில் இருக்கக்கூடிய சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர். ஆடுதுறை என்பது கும்பகோணத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆடுதுறை, அங்கே இருக்கக்கூடிய சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரையும் வழிபாடு செய்யலாம். மற்றும் திருப்புல்லானியில் இருக்கக்கூடிய சயனத்தில் உள்ள பெருமாள், அந்த பெருமாளையும் திருச்சி உச்சி பிள்ளையாரை வணங்குவதும் மற்றும்
ஸ்ரீரங்கம் ரெங்கநாதரை வழிபடுவதும் மிகவும் நன்மையான ஒன்றாக இருக்கும். இந்த ஆடுதுறையில் இருக்கக்கூடிய சொர்ணாசலபைரவரை வழிபடலாம், அல்லது அதற்கு மாறாக மற்றும் தகடூர் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அந்த பைரவரையும் நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா மிகவும் நன்மையானதாக இருக்கும். மற்றும் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள்னு பார்த்தீங்கன்னா 14, 50, 77 இந்த எண்கள் உங்களுக்கு எந்த வகையிலும் உங்கள் உடைமைகள் மற்றும் வீடு வியாபார ஸ்தலங்கள் இவற்றெல்லாம் நன்மைகளை உண்டாக்கும். வாஸ்து திசைன்னு பார்க்குற போது மேற்கு வடக்கு இந்த திசையில் நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள், முயற்சிகள், தகவல்கள், ஒப்பந்தம் யாவுமே உங்களுக்கு ஆதாயம் தரும். அது மட்டுமல்ல, அதிர்ஷ்ட சின்னங்கள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட சின்னங்கள் என்னவென்னா சக்கரம், பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சக்கரம், ஆந்தை இவற்றை நீங்கள் அதிர்ஷ்ட சின்னமாக பயன்படுத்தி கொண்டால், உங்கள் உடைமைகளை பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில் மிகவும் சிறப்புகள் ஏற்படக்கூடும். இடைக்காட்டார் என்ற சித்தரையும் வழிபாடு செய்வது நல்லதே. அதற்கு கண்ணப்ப நாயனார் இவர்களை வணங்குவதும் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றே. இவர்கள் வழிபாடெல்லாம் உங்களுக்கு சிறப்பு. இந்த ராசி காற்று ராசியாக வருவதால் இசையால் வழிபாடு செய்வது, இசையால் இறைவனை வழிபடுவது, பூமாலைகள் கொண்டு இறைவனை வழிபடுவது மற்றும் உங்களால் முகந்த ஒரு கனிவகைகளை கொண்டு இறைவனை வழிபாடுகள் செய்வது, அல்லது பாடல்கள் பாடுவது, இசையால் மற்றும் பூக்களால், பழங்களால் இறைவனை வழிபாடு செய்வது, பிறகு தானம் கொடுப்பது யாவும் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவதற்கு சனிப்பெயர்ச்சியின் ஆற்றல் மிகவும் பயனுடையதாக இருக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.